குருவினுடைய அருள் கிடைக்கணும்னா என்னங்க பண்ணணும், இந்த கோயில் ஓடணுமா அந்த கோயில் ஓடணுமான்னு கேட்குறவங்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். நீங்கள் எங்கேயுமே ஓட தேவையில்லை. குரு உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு, குரு பார்த்தால் கோடி நன்மையெல்லாம் சொல்கிறோம்ல, குருவை பார்க்க வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேருக்கும் மனம் நோகாமல் உண்மையாக நாம் வந்து நடந்துக்கணும். அதுக்கப்புறமா ஏழைகள்னால் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நாம் உதவி செய்யணும். அதே மாதிரி கல்வி அறிவு பெற காத்து ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை வந்து நாம் செய்யணும். அப்போ குரு பகவான் அவ்வளவு கருணையை நமக்கு காட்டுவார். ஏன்னா அவர் ஒரு ஆசான். ஒரு ஆசானுக்கு எப்போவுமே ஆசை என்ன தெரியுமா இருக்கும், மாணவர்கள் படிக்கணும்னு ஆசைப்படுவார். படிக்க முடியாமல் இருக்கிற ஒரு குழந்தையை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா குரு பகவான் உங்களை தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார். இது எல்லாத்துக்கும் மேலே பசித்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் அன்னம் பாலித்தீர்களே ஆனால் இந்த குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பசுமாடாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு உயிரினத்தினுடைய பசிப்பினியை போக்குறது அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு விஷயம். இவர் திசையாக பெயர்ந்து ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொன்னால் 16 ஆண்டுகள் அரசாட்சி செய்யக்கூடிய தகுதி படைத்தவர். 16 ஆண்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வரும்போதும் கொடுப்பாரு, போகும்போதும் கொடுப்பாரு, இருக்கும்போதும் கொடுப்பாரு. குரு பகவானுடைய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சில ஜாதகங்கள்ல குருச்சந்திர யோகம் அப்படின்னு கூடி வரும். எப்படி காசு வரும், எப்படி புகழ் வரும் அப்படின்னு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி யோகத்துக்கு தரக்கூடிய ஒரு கிரகமாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். தனுசும் மீனம் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே அவருக்கு சொந்த வீடுகளாக அமைய பெற்றவை அப்படின்னாலும் இந்த மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளுகிற எல்லாருக்குமே நன்மையை தரக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். இப்போ நான் அந்த 2 தெய்வங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் சொல்லிட்டேன். இவர் நவகிரகம். சரி, இப்போ